இன்றைக்கி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிக்காரங்க நிறைய சொல்லிக்கிறதும் நிறைய பேசிக்கிறதும் நிறைய பேட்டி கொடுக்கிறதும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா, ஆமாம் அந்த 1000 வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. பிச்சை காசு அது எது கொடுக்கணும்? அது இல்லைன்னா மக்கள் என்ன செத்தாக போயிட்டாங்க? இப்போ அதை கொடுத்தனா மக்கள் என்ன கோடீஸ்வரராகிட்டாங்க? எதுக்கே குடிக்கணும்? இதெல்லாம் ஒரு திட்டம்னு இந்த உலகத்தில் இந்த நாட்டில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். 1000 ரூபா ஒரு பிச்சை காசு. இந்த காசை வச்சு என்ன பண்ணுறது? இது எதுக்கு? இதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அம்மா தாயே அந்த 1000 எனக்கு கொடுத்துட்றா. கேட்டு பாருங்க, நான் ஒருத்தனும் கொடுக்க மாட்டான். வாங்குறவனும் அதை சில சொல்கிறாங்க, எதிர்கட்சிகளும் அதை குற்றமாக சொல்கிறாங்க. ஐயா அது பிச்சை காசுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த காசை எனக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லி பாருங்கள், எவனும் கொடுக்க மாட்டான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, 1 ரூபா கூட மக்களுக்கு சொல்லி பைசா கூட கொடுக்காதவன், கொடுக்க முடியாதவன் தான் அந்த காசை குற்றம் சொல்லுகிறான். பஸ்ஸில் 1 ரூபா இல்லைன்னா இறக்கி விட்டுருவாங்க. பாதி வழியில் அவமானப்பட்டு இறங்கி நடந்து போகணும். 1 ரூபா இல்லைன்னா இறக்கி விட்டுருவாங்க. நான் 1000 ரூபாய் பிச்சை காசுங்கிறேன். அந்த 1000 எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுங்கள். சரியா, டெய்லி 10 பேர்த்துக்கு 1000 ரூபாய் பிச்சையை போட்டுறேன். ஒருத்தனும் கொடுக்க மாட்டாங்க. திமுக கட்சியை கேவலப்படுத்துகிற, திமுக கட்சி செய்கிற மக்களின் புனிதமான உன்னதமான ஒரு நல்ல ஒரு தகப்பனின் ஸ்தானத்திலிருந்து செஞ்சிட்ருக்கிற நல்ல ஒரு அன்பை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி 1000 பிச்சை காசு, காத்தால குழந்தைங்க சோறு போடுறது, குழந்தைங்களுடைய படிப்பு கொடுக்கறது, இதையெல்லாம் அசிங்கமாக சொல்கிறவன் கண்டிப்பாக எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி தெளிவாக செய்யணும். நான் 2026 ஆட்சிக்கு வரேன், 1000 ரூபாய் கிடையாது, ஓட்டு போடுங்க. மீசை வச்சவங்க அப்படி கேட்கணும். 1000 பிச்சை காசு தானே, அந்த காசை ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அந்த காசை நான் நிறுத்துகிறேன், வேண்டாம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஜெயிச்சு காட்டுங்கய்யா. +2 படித்ததுக்கப்புறம் மாணவர்கள்லாம் வந்து பெரிய பட்டப்படி படிக்கிறதுக்கு 1000, அது எதுக்கு? அது தேவையில்லை. நிறுத்துகிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஜெயிச்சு காட்டுங்கய்யா ஒரு கட்சிக்காரனாவது. அப்புறம் எதுக்கு குறை சொல்கிறீங்க? ஒன்று நீங்கள் நல்லது செய்கிறத ஏற்றுக்குங்க, ஏற்றுக்காட்டி உங்களை விட அதிகமாக செய்கிறன்னு சொல்லுங்கள். அவங்க 1000 கொடுத்தாங்களா, நான் 50,000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன், அப்படியே சொல்லுங்கள். ஆனால் ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து ஒவ்வொரு மக்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அந்த சேவை மனப்பான்மையை நீங்கள் கொச்சைப்படுத்துகிற போது உங்களுடைய ரொம்ப தரங்கட்ட மனதை, எண்ணத்தை நீங்கள் வெளிப்படுத்திக்கிறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுங்க.